வான்மதி, உன்னை அப்பா அம்மா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வா. ஓகே. அப்பா, வான்மதி. ஹலோ, glad to meet you. உங்க சந்தோஷம் அப்புறம், முதல்ல உங்க பையனோட சந்தோஷம் தான் முக்கியம். ஹலோ கெஸ், இப்போ உங்களுக்கு கிருஷ்ணாவை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். கிருஷ்ணாக்கு என் மேல காதலாம், அதுக்காக நானும் அவனை காதலிக்கணுமா? நான் ஒரு பெரிய இடத்து பொண்ணு, வசதியா வாழறவ. என்னோட காதல் கிடைச்சா நல்லா வாழலான்னு இந்த கிருஷ்ணாக்கு நினைப்பு. உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்காம காதலிச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். இப்படி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு இவங்க அப்பா அம்மா வெட்கப்படணும், வேதனைப்படணும். இத சொல்லதான் நான் இங்க வந்தேன். சொல்லிட்டேனா?
ஏமான மரியாதை நீ வாங்கிட்ட, ஆனா ஓமான மரியாதை நான் காப்பாத்திட்டேன். இனிமே இந்த பணக்கார விளையாட்டுலாம் வேண்டாம். ஒழுங்கு மரியாதை வீடு போய் சேரு. கிருஷ்ணா, இவ்வளவு நாள் உன்கிட்ட சொன்னதெல்லாம் விளையாட்டு, இப்ப சொல்றது உண்மை. ஐ லவ் யூ கிருஷ்ணா. என்ன அடிக்கிற உரிமையும் அணைக்கிற உரிமையும் உனக்கு தான் கிருஷ்ணா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உனக்கு அந்த உரிமை கிடைக்காது. இந்த ஜென்மத்திலேயே நான் உன்னை அடைஞ்சே தீருவேன். நான் வரலப்பா. என்னப்பா சொல்ற? திருந்துனாங்க நீங்க மட்டும் இல்லப்பா, நானும் தான். இனிமே நான் உங்களுக்கு ஒரு பாரமா இருக்க விரும்பலமா. என் சொந்த கால நின்று 4 பேரை போல ஒரு மனுஷனா வாழ விரும்புறேன். நான் எங்கேயாவது ஒரு ரூமை பார்த்துக்கிட்டு ஒரு வேலையை தேடிக்கிறேமா. பெத்து வளர்த்த எங்களுக்கு திடீர்னு எப்படிதான் பாரம் ஆயிடுவேன். என்னங்க என்னங்க ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க? அவன் சொல்றது கரெக்ட் தான். வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு அது ஒரு நல்ல சந்தர்ப்பம். அவன் இங்கேயே இருக்கட்டும். திங்ஸ் மட்டும் நம்ம கூட வரட்டும். ரொம்ப நன்றிப்பா. அப்பனுக்கு புள்ள நன்றியா? ரொம்ப சந்தோஷம். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. எந்த இடத்துக்கு போனாலும் வேலைக்கு சேரணும்னா சிபாரிசு கேட்கறாங்க, இல்லைன்னா சில்லறை கேட்கறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல பெல் கேப்டன் வேலை காலியா இருக்கு. கேட்டை திறந்து விடுற வேலைன்னு தப்பா நினைக்க மாட்டேன். எந்த வேலையா இருந்தா என்னங்க, நான் செய்யறேன். ஓகேப்பா, நான் ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ சார். Welcome, madam. I'm sorry. குட் மார்னிங் மேடம். உங்க ஓனர் என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லு. பியூட்டி பார்லர்ல இருக்கேன். என்னப்பா தும்முனது தப்பா சார்? பிவிஐபிக்கு முன்னாடி தும்முனது தப்பு தான். அக்கௌண்ட் செட்டில் பண்ண சொல்லியிருக்கேன், வாங்கிட்டு போ. இயற்கையா வர தும்மல என்ன சார் செய்ய முடியும்? அந்த அம்மாவோட செல்வாக்கு உனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா சார்? தெரியும். அப்படின்னா இனிமே ஒண்ணுக்கு போனா கூட அந்த பொம்பளை கிட்ட கேட்ட போங்கடா. சிந்து, அம்மா, ரிசப்ஷன்ல சொல்லி ஓனர் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. சரிம்மா. ஹலோ. அடி என்ன அடிச்சிடுவேன்னு பயமா இருக்கா? நீ பொம்பளை, உன்னை அடிச்சா ஒரே நாள்ல நீ பெரிய ஆள் ஆடுவ. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து உன் காலில் விட ஆரம்பிச்சிடுவாங்க. இனிமேலும் இப்படி நடக்க கூடாதுமா. இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகத்துல வச்சுக்க, முத்து உன்ன மாதிரி சாக்கடையில விழாது. ஏன்னா அது முத்துக்கு தான் அசிங்கம். ஒழுங்கா வீடு போய் சேரு. ஆமா, என்ன இப்படி கண்ணு மூணு தெரியாம கார் ஓட்டுறீங்க? நீ பொம்பளை கிட்ட வாலாட்டின, ஆம்பளை எங்கிட்ட வாலாட்டு. சபாஷ். 4 பேர் அடிச்சுட்டா போச்சு.
போலீஸ் அனுப்பினாலும் சரி, போர்க்கிங்ல அனுப்பினாலும் சரி, என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. போய் சொல்றாங்க கிட்ட.